கோவத்துல நான் உன்னை தனியை விட்டுட்டு போயிருக்க கூடாது. அது ஏன் தப்புதான் தேவி, ஏன் தப்புதான். அதனாலதானே நீ என்ன ஒரே அடி விட்டுட்டு போயிட்ட. அவசரப்பட்டு கோவப்பட்டதுனாலதான் நான் உன்னையும் நம்ம குழந்தையும் பறி கொடுத்துட்டு இப்ப தனிமரமா நிக்கிறேன் தேவி. சாரி தேவி, என்ன மன்னிச்சிரு. எல்லாத்துக்கும் சாரி தேவி. நீ என்ன மன்னிப்பியா? அபி, உன்னோட மனநிலை எப்படி இருக்குன்னு எனக்கு புரியுதுப்பா. தேவி போனது எல்லாருக்குமே ஷாக்கிங்கா தான் இருக்கு. இப்போ வரைக்கும் என்னால கூட அதை ஏத்துக்க முடியல. தினமும் காலையில தேவி தான் எனக்கு காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுப்பா. இன்னைக்கு அவ இல்லைன்னு நினைக்கிறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னதான் தேவிய உன் அம்மாவுக்கு பிடிக்காம இருந்தாலும் தேவி இந்த குடும்பத்தை அவ குடும்பமா தான் பார்த்தா. அவ வயித்துல நம்ம குடும்பத்தோட வாரிசு வளர்ந்துகிட்டு இருக்குன்னு தெரிஞ்சதும் எனக்கு இருந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. எப்போ அந்த குழந்தை பிறக்கும், என் பேர குழந்தைய எப்போ என் கையால தூக்குவேன்னு அவ்வளவு ஆசையா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். உன் அம்மாவுக்கும் தேவி மேல இருந்த கொஞ்ச நஞ்ச கோவமும் அந்த குழந்தைய பார்த்ததும் போயிடும்னு நம்பிக்கையோட இருந்தேன்ப்பா. ஆனா அது எதுவுமே இப்ப நடக்க போறது இல்லைன்னு தெரிஞ்சதும் மனசு அதை ஏத்துக்க மாட்டேங்குது. எனக்கே இப்படின்னா உன் மனசுக்குள்ள என்னென்ன ஓடிக்கிட்டு இருக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடியுதுப்பா. கண்டிப்பா தேவிய யாராலையுமே மறக்க முடியாது. ஆனா இந்த நிலைமைய நாம கடந்துதான் ஆகணும். மனசை இதை ஏத்துக்க மாறுதல் கொண்டு வரும். காலம் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய மருந்து வச்சிருக்கும்பா. இந்த பார், தேவி எங்கேயும் போகல, இங்கதான் எப்பவுமே நம்ம கூடவே தான் சுத்திக்கிட்டு இருப்பா. உன் கூடவே தான் இருப்பா. அவளோட மெமரிஸ் அத்தனையுமே எல்லாமே இங்கதான் இருக்கும். எத்தனை நாள் ஆனாலும் இந்த வீட்டுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு தான் இருக்கும். அபி, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டியே? என்னப்பா? நீ உண்மையாதான் சத்யா மேல கோவப்பட்டு பேசுனியா? சத்யாதான் தேவியை கொலை பண்ணிருப்பான்னு நீ நம்புறியா? வெறும் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டையும் அர்ஜுன் காட்டின அந்த சிசிடிவி ஃபுட்டேஜையும் வச்சு சத்யாதான் அக்யூஸ்ட்னு முடிவு பண்ண முடியாதுல்லப்பா. நீயே நல்லா யோசிச்சு பாரு. சத்யா தேவியை கொல்றதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும்? அதுவும் இல்லாம சத்யா தேவியை எப்படி பாத்துக்கிட்டான்னு உனக்கே தெரியும்ல. ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சியா தானப்பா பழகிட்டு இருந்தாங்க. சத்யா தேவிக்கு சப்போர்ட்டா தானப்பா இருந்திருக்கா. இப்பவும் சத்யா உங்க அம்மா மேல சந்தேகப்பட்டது தேவி மேல அவ வச்சிருக்கிற பாசத்தினாலதான். சத்யா நடிக்கல அபி. உண்மையிலேயே தேவி இறந்ததுல நம்ம எல்லாரையும் விட அவதான் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கா. ஏதோ தப்பு நடந்திருக்கு. தேவிய கொண்டது சத்யாவோ உன் அம்மாவோ இல்ல, வேற யாரோ தான் இதை செஞ்சிருக்காங்க. அவங்களாலதான் நம்ம குடும்பத்துக்குள்ள இவ்வளவு பிரச்சனையும் வந்துகிட்டு இருக்கு. சத்யாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போனதுக்கு காரணமும் தேவிய கொலை பண்ண ஆளாதான் இருக்கணும். சத்யா மேல எந்த தப்பும் இல்ல. என்ன நம்பு அபி. நிறுத்துக்கப்பா, போதும். இன்னொரு வார்த்தை அந்த கொலைகாரியை பத்தி பேசாதீங்கப்பா. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம என் ஒய்ஃபையும் என் குழந்தையும் சேர்த்து கொண்டிருக்கா. தயவு செஞ்சு அவளை நல்லவன்னு சொல்லாதீங்கப்பா. அபி, நான் சொல்ல வரத பா ப்ளீஸ், என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடுங்க. அப்பா என்ன சொல்றாருன்னு பாத்தியா தேவி? அந்த சத்தியா கூடவே இருந்து உன்னை கொன்றிருக்கா. அவ கொலைகாரி மட்டும் இல்ல, துரோகி. அவ நல்லவ கிடையாது. கண்டிப்பா அவன் நல்லவ கிடையாது. என்ன சத்யா, அர்ஜுன் இன்னும் உன் மேல கோவமா இருப்பான்னு நினைச்சிட்டு இருக்கியா? விடு சத்யா, அர்ஜுன் என்னைக்குமே அவர் அம்மாக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாருன்னு நீ தான் அடிக்கடி சொல்லுவியே. போதாததுக்கு எவிடன்ஸ் உனக்கு அகைன்ஸ்டா இருக்கு. இப்படி இருக்கும்போது அர்ஜுன் உனக்கு சப்போர்ட் பண்ணுவாருன்னு நீ எதிர்பார்க்க கூடாது சத்யா. இல்ல மதன், எனக்கு இப்பவும் அர்ஜுன் மேல நம்பிக்கை இருக்கு.
கண்டிப்பா அர்ஜுன் என்னை பத்தி யோசிக்காம இருக்க மாட்டான். அர்ஜுன் ஏதோ கன்ஃபியூஷன்ல இருக்கான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நான் சொன்னது நடக்கும். ஏய், சத்யா, சத்யா, நான் உன்னை பார்க்க தான் வந்திருக்கேன். என்ன திரும்பி பாரு. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நான் திரும்ப மாட்டேன். எனக்கு யார் கூடயும் பேசுறதுக்கு விருப்பம் இல்ல. நீ எதுக்காக என் மேல கோவமா இருக்கேன்னு எனக்கு தெரியும். நேத்து நான் உன்னை பார்க்க வரலன்னு தானே நினைச்சுக்கிட்டு இருக்க. நான் உன்னை பார்க்கறதுக்காக மகளிர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தேன். நைட் டைம்ங்கிறதால அவங்க என்ன அலோ பண்ணல. நான் அவங்க கிட்ட எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன் சத்யா. ஆனா என்கிட்ட கோர்ட் ஆர்டர் இல்லைன்னு சொல்லி என்ன உள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நீ எதுக்கு அர்ஜுன் என்ன பார்க்க வந்த? அதான் நான் என் அக்காவை கொலை பண்ணேன்னு நீ முடிவு பண்ணிட்டியே. உங்க எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு கொலைகாரி தானே. அப்புறம் எதுக்காக நீ என்ன பார்க்க வந்திருக்க? நான் உன் மேல கோவப்பட்டது தேவி அண்ணிய நீ தான் கொலை பண்ணிருப்பேன்னு நம்பினதுனால இல்ல. நீ கண்ணதாசன் தெருவுக்கு போகலன்னு என்கிட்ட பொய் சொன்னதுனால தான். என்கிட்ட உண்மையை மறைச்சா அது தெரிய வரும்போது எனக்கு எவ்வளவு கோவம் வரும்னு உனக்கு நல்லா தெரியும்ல. இப்போ நான் உன் மேல நம்பிக்கை இல்லாமலாம் உன்னை பார்க்க வரல. தேவி அண்ணிய நீ எதுவும் செஞ்சிருக்க மாட்டேன்னு நான் முழுசா நம்புறேன். ஆனா அத நாம ப்ரூவ் பண்ணியே ஆகணும். இப்ப இருக்கிற எவிடன்ஸ் எல்லாமே உனக்கு அகைன்ஸ்டா தான் இருக்கு. ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ல கூட ஏதாவது தப்பு நடந்திருக்கலாம். ஆனா நீ கண்ணதாசன் தெருவுக்கு போனது உண்மை. எதுக்காக சத்யா அங்க போன? அன்னைக்கு அங்க என்ன நடந்துச்சு? இதெல்லாம் நீ சொன்னா மட்டும்தான் என்னால ஏதாவது செய்ய முடியும். அதை விட்டுட்டு இப்படி ஏன் மேல கோவப்படுறதால எதுவும் ஆக போறது இல்ல. என்ன தெரியணும்? இப்ப நான் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிட போறியா என்ன? நான் ஆரம்பத்துல இருந்தே உன் அம்மா தான் என் அக்காவை கொன்னாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். அது நம்பினியா? இல்ல இல்ல. அப்புறம் இப்ப நான் சொல்றத மட்டும் எப்படி நம்புவ? சும்மா என் அம்மா மேலேயே பழி போட்டுக்கிட்டு இருக்காத சத்யா. என் அம்மா தான் எந்த தப்பு பண்ணலன்னு ப்ரூவ் ஆயிடுச்சுல்ல. அப்புறம் எதுக்கு இன்னும் அவங்கள பத்தி நீ பேசிக்கிட்டு இருக்க? சத்யா, நான் எப்படி உன் மேல நம்பிக்கை வச்சிருக்கணும் அதே மாதிரி தான் என் அம்மா மேலேயும் நான் நம்பிக்கை வச்சிருக்கேன். அவங்க கண்டிப்பா எந்த தப்பு செஞ்சிருக்க மாட்டாங்க. இப்ப இங்க வர்றதுக்கு முன்னாடி கூட எங்க அம்மா எங்க போறாங்கன்னு ஃபாலோ பண்ணி போய் பார்த்துட்டு தான் இங்க வரேன். அவங்க எங்க போனாங்க தெரியுமா? என்ன செஞ்சாங்க தெரியுமா? தேவி அண்ணியோட டெட் பாடி கிடைச்ச இடத்துல பூ போட்டு அழுதுகிட்டு இருந்தாங்க.